இங்கே 40 வயசில் நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு மேட்ரிமோனி மூலமா ஒரு பொண்ணை பார்க்க வந்திருந்தப்ப அந்த பொண்ணோட பேக்கை ஒரு திருடன் தூக்கிட்டு போனதுனால இவரும் சேஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனால் அங்கே வேற பேக் இருக்கு. போலீஸும் அந்த பேக்கோட இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுறாங்க. அந்த பேக்குள்ள கஞ்சா இருக்குன்னு சொல்லி இவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் பேக் கிடையாது, அந்த பொண்ணோட பேக் தான், அவ தான் தப்பானவன்னு சொல்லி ஹீரோ போட்டு கொடுத்துட்றான். ஹீரோயினும் எனக்கு முன்னாடி அந்த ஆள் பேக் எடுத்தனால இப்போ அவன் தான் வச்சிருப்பான்னு ஹீரோ போட்டு கொடுக்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நிஜமான திருடனை பிடிச்சிட்டு வராங்க. அவன் கையில் தான் ஹீரோயின் பேக் இருக்கு. அதை வாங்கி கொடுத்து இவங்க 2 பேரும் வெளில அனுப்பின உடனே 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கிறாங்க. நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல 2 பேரும் காரில் கிளம்பலான்னு பார்த்தா கார் சாவியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வந்துருது. ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங். ஹீரோ கிட்ட நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களான்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் மாட்டன் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறி அவங்க வீட்டுக்கும் போறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவை உட்கார வச்சு சாவி கொடுக்குறாங்க. இவர் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு என்னென்னமோ கொடுத்துட்டு காலெல்லாம் விளை வச்சு செல்ஃபி எடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்த உடனே பதறிக்கிட்டு ஓடுறாரு. ஹீரோயினை ஹெல்ப் பண்ணி காரில் கூட்டு போனா ஒரு குழந்தைகள் காப்பத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியாம இருக்கு. மாஸ்க் வச்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் மாஸ்க் வச்சுக்கிறா. இந்த பாப்பா யாருன்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு நாள் குழந்தைகள் காப்பத்துக்கு வரும்போது இந்த குழந்தை இருந்தது. அதை நான் தூக்கி கையில் வச்சிருந்தேன். அழுதுகிட்டு இருந்த குழந்தைய கையை பிடிச்சோன்னு அமைதியாயிருச்சு. அதுலேருந்து நான் டெய்லியும் வந்து இந்த பாப்பாவை நான் பார்ப்பேன். அவளுக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தை எப்படியாவது அடாப்ட் பண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நானும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். தெளிவாக்கி வந்த அந்த குழந்தை ஹீரோ கூட விளையாடுறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது.